திருவடிகளே சரணம். இன்றைய தினம் ஆண்டாளுடைய 4வது நாள் பாசுரம் ஆழிமழை கண்ணா. பாசுரத்தை முதல்ல பார்ப்போம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெதிர்ந்து சார்கம் எனும் சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றது இன்றைய தினத்துக்கான பாசுரம். மார்கழி 4வது நாள் பாசுரம், விசேஷமான பாசுரம். ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வரி. இதுக்கு 2 விதமாக அர்த்தம் கொள்கிறான். ஆழி அப்படின்னா சக்கரம் அப்படின்ற சொல்கிறான். சக்கரம் எவ்வளோ வேகமாக சுற்றுகிறதோ அதை போன்ற அப்படின்னு அர்த்தமாகுது. 2வது ஆழி அப்படின்னா கடல் அப்படின்றத குறிப்பிடுறான். அப்படியாகப்பட்ட கடல்லேருந்து எழக்கூடிய கருமையான மேகங்கள் எவ்வளவு அடர்த்தியான மழை பொழிகின்றதோ அந்த மாதிரியான மழை மேகங்கள் அப்படின்னு சொல்லி ஆழிமழை கண்ணா, அப்படியாகப்பட்ட கண்ணனே அப்படின்றத அர்த்தமாகுது. ஆழி எவ்வளோ வேகமாக சுற்றுறது, அதாவது சக்கரம் எவ்வளோ வேகமாக சுற்றுறதோ அதை போன்று சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணனேன்னு ஒரு இடத்துலையும், மழை மேகங்கள் போல் கருமை நிறம் கொண்ட கண்ணனேன்னு ஒரு இடத்துலையும், விசேஷமாக பாசுரத்துடைய ஆரம்பமே எதுன்னு நாம் நிர்ணயம் பண்ண முடியாத மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணன். கண்ணனுடைய சுபாவத்தை எப்போவுமே நிர்ணயம் பண்ண முடியாதான். நிர்ணயம் பண்ண முடியாத கண்ணனாகிய உன்னை ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், நீ எங்களுக்காக எந்த சகாயமும் பரிவும் குறிப்பாக யாருக்கும் காட்ட வேண்டாம் அப்படின்றா. பெருமாள் ஒரு தனுர்மாசம் பெருமாளை சேவிக்க போகணுன்ற ஆர்வத்தில் மை எழுதிக்க மாட்டேன்றா, கூந்தலில் பூ வச்சுக்க மாட்டேன்றா, நெய் சாப்பிட மாட்டேன்றா, பால் சாப்பிட மாட்டேன்றா. இப்படியா வேகமாக போய் பெருமாளை பார்க்கணும் போது அவளுடைய பெருமாளுடைய அழகில் லயிச்சு எல்லாத்தையும் மறந்துடுறாளாம். அப்படி எங்களை மறக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு நீ சகாயம் பண்ணணும்னு அவருடைய கேட்குறான் ஆண்டாள். அவ்வளோ விசேஷம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடா தேரி அப்படின்னு. ஆழியுள் புக்கு மழை மேகங்கள் போல் நிறைந்திருக்கக்கூடிய ஆழி, சங்கு வேகமாக சுத்துறத வேகத்தில் வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டு இருக்க நேரத்தில் அதனுள் புகுந்து வெளிவரத்துக்கு எங்களுக்கு வழிபாட்டணும் அப்படின்றதா இந்த இடத்துல புரிய வர்றது. ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் அப்படின்னா எல்லா விதமான சகாயங்களையும் தன்னுடைய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணன் ஊழி முதல்வன். உருவம் போல் மெய்கருத்து. ஒருத்தர் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தால் மேனி செத்த கருப்பாயிடுமா. அப்படியாகப்பட்ட கருத்த மேனியை கொண்ட கண்ணனாகிய உன்னிடத்தில் பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். பாழியன் தோளுடைய அப்படின்னா பழகின பலவிதமான போர்கள் புரிந்து அதன் மூலமாக அனுபவப்பட்ட தோள்களுடைய பாழியன் தோளுடைய பத்மநாபன். பத்மநாபன்னா நாராயணன் பரம்பொருளை குறிப்பிடுறார். கையில் ஆழி போல் மின்னி. ஆழி போல் அப்படின்னா சக்கரம் வேகமாக சுத்தர்தான். அந்த சுத்துறதோட வேகத்தினுடைய வெளிப்பாடு சக்கரத்தின் மேலப்பட்ட ஒளி சிதறல்களாக வெளியில் வரச்சே ஒரு விதமான வெளுப்பாக பெருமாளுடைய முகப்பிரகாசத்தில் அது படுறதாம். அப்படி வெளுப்பாக படக்கூடியது எந்த மாதிரி வெளுப்பாக இருக்குன்னா கடல் நுரையோட தன்மையை போன்ற வெளுப்பாக இருக்கான். அவ்வளோ வெறுப்பாக இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி. ஆழியின் மின்னல் அப்படின்னா அந்த வெளுப்பாக தெரிகிற அளவுக்கு அதிலேருந்து ஒளி வெளியில் வர்றது. வலம்புரி போல் நின்றெதிர்ந்து. இந்த கையில் சங்கு வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த சங்கோட சுபாவம் என்னன்னா கடல்லேருந்து வெளியில் வந்துடலாமா. ஆனால் வெளியில் வர்றதுக்கு அது பிரயத்தனப்படாதான். திரும்ப கடல் உள்ளேயே போகிறதுக்கு, ஆழத்துக்கு போகிறதுக்கு தான் பிரயத்தனப்படுமா.
எதிர்த்து செயல்படக்கூடிய சங்கு. அதனால தான் அந்த சங்கை பெருமாள் தன்னுடைய கையில் வச்சுட்டு இருக்காராம். கையில் வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய நாதம் பலவிதமான தேவதைகளை விளக்கிறது அப்படின்றதுக்காக அதை போர் சமயங்கள்லையும் எல்லா விதமான சுப சகுனங்களிலும் அந்த சங்கை உபயோகப்படுத்துகிறார். அப்படியாப்பட்ட ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெதிர்ந்து சார்ங்கம் என்னும் பெருமாள் கையில் இன்னொரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தோட பேர் சார்ங்கம் அப்படின்றது. பாஞ்சஜன்யத்தில் ஒன்று. அந்த சார்ங்கத்தை பெருமாள் கையில் வச்சுண்டு சரமழை போல் எல்லா விதமான ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றத தன்னுடைய எதிரிகள்னு யாரை ஜனங்க பக்தர்கள் நினைக்கிறாளோ அவளெல்லாம் விரட்டுறதற்காக சக்கரம், சங்கு, சார்ங்கம் இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி சரமழை போல் தொடர்ந்து எதிரிகளை விரட்டி பக்தர்களுக்கு சகாயத்தை உண்டு பண்ணக்கூடிய கண்ணனே அப்படின்னு இந்த இடத்துல வாழ உலகினில் பெய்திடாய். வாழறதுக்கு பூலோகத்தில் வாழறதுக்கும் இந்த சங்கு சக்கரம் சார்ங்கத்துக்கும் என்ன அப்படின்னா, பூலோகத்தில் ஒருத்தர் வாழணுமானா இன்னொருத்தர் அவரை அழிக்கிறதுக்கு காத்துட்டே இருப்பார்ன்றது பூலோக வழக்கம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் நட்பாக ஒன்றா கூடி வாழறதுக்கு அவனுடைய எண்ணங்களை தீய எண்ணங்களை சிதைக்குவதற்கு இந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக அவ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அதன் மூலமாக நீங்கள் எல்லா விதமான அனுகூலங்களையும் எங்களுக்கு பண்ணித்தரணும். வாழ உலகினில் பெய்திடாய். இதுக்கு இன்னொரு இடத்துல அர்த்தம் சொல்லச்சே, முதல்ல இந்த வேதங்கள் உபனிஷதங்கள் இதன் உள்ள எல்லாம் கரை கண்டவா, அவளை தான் ஆழி கண்டவா அப்படின்னு சொல்கிறா. ஆழினா ஆழம், ஆழத்தை பார்த்தவா அப்படின்னு. கடலுடைய ஆழத்தை பார்க்கவே முடியாது, அதே மாதிரி வேதத்துடைய ஆழத்தை பார்க்கவே முடியாதான். அப்படி பார்க்க முடியாமல் இருந்தாலும் அதில் ஓரளவு ஆழத்தை பார்த்தவான்னா நன்னா படித்து கை தேர்ந்தவா அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படி கை தேர்ந்தவா கிட்டே இருந்து பக்தர், சாதாரண பக்தரான நாங்கள் உன்னை பாராட்ட வரச்சே எங்களுக்கு வழிவகை செய்யணும். அவர் நன்னா பண்ணுறார் அப்படின்றதுக்காக அவருக்கு முன்னுரிமையும், நாங்கள் ஒன்றுமே பண்ணலேன்றதுக்காக எங்களுக்காக பின்னாடி தள்ளுறதோ பண்ணாமல் எங்களை ஏமாத்தாமல் எங்களுக்கும் பாவை நோன்பு நோக்கிறதுக்கு முதலிடம் தந்து எல்லா விதமான சகாயங்களையும் எங்களுக்கும் பண்ணி அதுக்கு இந்த சங்கு சக்கரம் சார்ங்கம் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி எங்களை நீ பக்கத்தில் வச்சுண்டு நாங்கள் நோக்கக்கூடிய இந்த பாவை நோன்பை அனுபவித்து நீயும் எங்களுக்கு சகாயம் பண்ணி நானும் உனக்கு உண்டான ஊழியங்களை பண்ணி எல்லா விதமான அனுபவங்களையும் ஒரே திரளாக கொண்டு வேத விற்பன்னர்களையும் விட்டுடக்கூடாது, பிரபந்த ஆச்சாரியன்களையும் விட்டுடக்கூடாது, அதே சமயத்தில் எங்களையும் விட்டுடாமல் பக்கத்தில் நிற்க வச்சுண்டு ஆழி மாதிரி இருக்க ஆழமாக இருக்கக்கூடிய ஒசந்த வேத பிரபந்தங்கள் தெரிஞ்சவண்டவாளோடவே எங்களையும் சேர்த்துண்டு அப்படின்னு அர்த்தமாகுது. உனக்கு எல்லா விதமான உபாயங்களையும், உனக்கு எல்லா விதமான சகாயங்களையும், உனக்கு எல்லா விதமான சேவைகளையும் சேவிக்க எங்களுக்கு அனுமதி தந்து இந்த இடத்தில் எங்களை பாவை நோன்பு செய்ய வழிவகை செய்வாயாக. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல். ஆழிமழை சக்கரம் சுத்துறா மாதிரி வேகமாக சுத்தின்னு இருக்க இடத்துல வாழ்க்கையில் நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் நீ கைக்கரவேல். ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேரி, ஆழியனுடைய வேகத்தில் சுற்றி சுழன்றிருக்கக்கூடிய எங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி செய்யக்கூடிய உருவம் கொண்ட எங்களமெல்லாம் காப்பாற்றி எங்களுடைய மெய் வருத்தத்தை நீ போக்கி கொடுத்து, உடல் மேலி சரீர வருத்தத்தையும் போக்கி கொடுத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில்
உம்மை கையில் வச்சுருக்கக்கூடிய சார்ங்கம், வில்லு, அம்பு, சக்கரம், சங்கு இதன் மூலமாக சரமழை எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி தொடர்ந்து பேஞ்சி அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பகைன்னு நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை போக்கி ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெதிர்ந்து சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். வாழறதுக்கு, இந்த பாவை நோன்பை நோக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் உன்னை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு வழிவகை செய்து தருவாயாக அப்படின்றது இந்த பாசுரத்தோட நேரடி விளக்கமாகுது. அவ்வளோ விசேஷமான இந்த பாசுரத்தில் ஆழிமழை கண்ணானா கடல்லேருந்து வரக்கூடிய மேகமழை அப்படின்னு அர்த்தமாகுது. பெருமாள் கையில் இருக்கக்கூடிய ஆழி சக்கரம் அப்படின்றதும் அர்த்தமாகுது. காலச்சக்கரத்தை கொண்டு பெருமாள் நம்மளை நிர்ணயம் பண்ணணுன்றதும் அர்த்தமாகுது. அதே மாதிரியாக வேதங்கள்லாம் கடல் மாதிரி ஆழத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை கற்றுணர்ந்த சான்றோர்களை போற்றணுன்றதும் இந்த பாசுரத்தில் வர்றது. அப்படியாகப்பட்ட இந்த விசேஷமான பாசுரத்தில் எல்லா விதமான சுக துக்கங்களையும் எங்களிடமிருந்து போக்கி உனக்கு பணிவிடை செய்ய எங்களை அர்ப்பணிக்க எல்லா விதமான சகாயங்களையும் நீ பண்ணித்தரணும் அப்படின்றதா ஆண்டாள் குறிப்பிடுறதா பெரியவாள்லாம் சாதிச்சுன்னு வரா. நாம் வழக்கமாக ஏதாவது ஒரு ஆச்சாரியன் சொன்னதை இந்த பாசுரத்தோடு சேர்த்து பார்த்துட்டே வரும். அப்படி இன்றைய தினத்தில் ஆச்சாரியன் சாட்சது அப்படின்னு பார்க்க போச்சே, இந்த பாசுரத்துக்கு விளக்கம் கொடுக்கச்சே தனக்கு ஆச்சாரியன்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ரிஷிகளை எல்லாம் இதில் கொண்டு வரா. எப்படி கொண்டு வரா அப்படின்னா, பூலோகத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய வேதம், பிரபந்தம், இதிகாசம், புராணம் இதை எல்லாத்தையும் கற்றுணர்ந்த ஆச்சாரியன்கள் எல்லாரும் ஆழ்கடலின் ஆழத்தை அறிந்தவர்களைப் போல கருதப்பட வேண்டுகிறார். அப்படி மட்டும் இல்லாமல் ஆழ்கடல்லேருந்து உப்பு நீரை உள்வாங்கி நல்ல நீராக நமக்கு தரா மாதிரியாக ஆச்சாரியங்கள் எல்லாம் மழை மேகங்கள் போல கருத்தில் கொள்கிறா. அப்படி கருத்தில் கொண்டதுனால உபனிஷத்துலேயோ இல்லை பிரபந்தத்திலேயோ சொல்லியிருக்கக்கூடிய நீதிகளை நமக்காக வெளிப்படுத்துறதுக்காக எல்லா விதமான சகாயங்களையும் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஆச்சாரியன்களை மழைமேகம் மாறி பாவிக்கிறாளாம். அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, எப்படி கடல் நீர் உப்பு நீரை மழை மேகங்கள் உள்வாங்கி நன்னீராக மாற்றி நமக்கு நல்ல நீரை கொடுக்கிறதோ அந்த மாதிரி ஆச்சாரியன்கள் இதிகாச புராணங்களில் எது நியாயம், எது நேர்மை, எது நீதி அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை உள்வாங்கி அதை பாசுரமாக, அதை உபன்யாசமாக, அதை நீதி கதைகளாக நமக்கு போதிச்சுன்னு வரா. அப்படி போதிச்சுன்னு வர்றதுனால இந்த ஆழிமழை கண்ணால் இருக்க பாசுரம் கண்ணனை விட ஒசத்தியாக எல்லாரும் இருந்து கண்ணன் கிட்ட நாம் பாராட்டி அதன் மூலமாக கண்ணன் எதை சரின்னு சொல்லியிருக்காளோ அதை பூலோக வழக்கமாக எடுத்துண்டு எல்லா விதமான சௌகரியங்களையும் நன்மையும் பெற வேண்டும் ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார். விசேஷம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் மாதவன்.